நான் இன்னைக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டலை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 485 வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஃபர்தராக ஒரு புல்லிஷ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். நான் வந்து இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் ட்ரெண்ட் லைன் போடும்போது கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 462ல் இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துலையும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணாலுமே க்ளோசிங் டேயில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரையே இது வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இதை ஒரு வேளை பிரேக் பண்ணி இருந்துச்சுன்னா இது 400 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்ப்போம் இது மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த ஹை டு லோ, அதாவது 2023ல் இருக்க ஹைக்கும் இப்போ ரீசெண்டாக இருக்க லோக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 495 கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 95க்கு, அதாவது 495க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம், இன்னும் ஃபர்தராக நல்ல ஒரு புல்லிஷ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இது 485 கிட்ட வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு புல்லிஷாக இருந்துச்சுன்னா இது வந்து 530 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். 530க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நம்ம வந்து ஒரு 650 வரைக்கும் நம்ம நல்லாவே எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு புல்லிஷாக இருந்துட்டா 650 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா RSI வந்து 46 கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து இது கன்சல்டேஷனில் இருக்கிறதா காமிக்குது. ஒரு 60க்கு மேலே RSI போகும்போது நல்லாவே ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். 40யை ஒரு வேளை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலேஷன் பார்த்தீங்கன்னா 7562 க்ரோஸ் கிட்ட இருக்குது. இவங்களோட புக் வேல்யூ வந்து 438 கிட்ட இருக்குது. இவங்க இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 476 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ புக் வேல்யூலேருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ 1க்கு கீழே இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இது 0.20 கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை நல்லாவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பி வந்து 11 கிட்ட இருக்குது, ஸ்டாக் பி 7 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி வந்து நல்லாவே கம்மியாக தான் இருக்குது. இவங்க டிவிடெண்டும் கொடுக்குறாங்க, 1.05% கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு இவங்க 67 ருபீஸ் கிட்ட earn பண்ணுறாங்க. இவங்களோட ROC வந்து 6.41% கிட்ட இருக்குது. ROE வந்து 16.8% கிட்ட இருக்கு. FI கிட்ட வந்து 3% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. கரண்ட் ரேஷியோ வந்து 2க்கு மேலே இருக்கணும். இது 2.38 கிட்ட இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட சேல்ஸ் க்ரோத் வந்து 5.59% கிட்ட இவங்களோட சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 36% கிட்ட இவங்களோட ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் ஐஆர்எஃப்சியோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டலை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 142ல் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த வீக் பார்த்தீங்கன்னா கிரே ஸ்டோன் தோஜி போட்டிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு, இந்த டவுன் ட்ரெண்ட் லைனை. இருந்தாலும் எந்த இடத்த கிராஸ் பண்ணி மேலே போணுச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபிப்னாச்சி பண்ணி பார்ப்போம். இந்த ஹைட் லோ நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போதே இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 135 கிட்ட இருக்குது. இதை தாண்டி நல்லாவே கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. நல்ல ஒரு புல்லிஷை நம்ம எப்போ எதிர்பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.5க்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் ஆகணும். அதாவது 155க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் ஆனிச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். அப்படி வரும்போது நல்ல ஒரு புல்லிஷை எதிர்பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எப்போ வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் ஆகும்போதோ அப்போ வந்து இந்த ஹை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 190 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 190க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இது ஒரு 240 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கரெக்ஷன் வந்தாலுமே இது வந்து 135ல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துக்கணும். ஒருவேளை 135ல் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அப்போ எது வரைக்கும் ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 107 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா RSI வந்து 65 கிட்ட இருக்குது. இன்னுமே வந்து புல்லிஷில் இருக்கிறதா தான் காமிக்குது. ஒருவேளை 60யை பிரேக் பண்ணிடுச்சுன்னா வீக்லி RSI வந்து ஒரு கன்சல்டேஷனில் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இப்போ வந்து 65ல் இருக்கிறதுனால இன்னுமே நல்ல ஒரு புல்லிஷில் இருக்கிறதா தான் வீக்லி RSI காமிக்குது. இவங்களோட ஃபண்டமெண்டலை நம்ம பார்க்கும்போது இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலேஷன் 1,85,965 க்ரோஸ் கிட்ட இருக்குது. இவங்களோட புக் வேல்யூ வந்து 36.9 கிட்ட இருக்குது. இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 142ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து
3 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கதை காமிக்குது. இங்கே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 1.05% கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பிஇஜி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது 1.22 கிட்ட இருக்குது. இவங்களோட ஸ்டாக் பி வந்து 30 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பி வந்து 16 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 5% கிட்ட இருக்காங்க. ஆர்ஓஇ வந்து 14.7% கிட்ட இருக்குது. ஒரு ஷேருக்கு இவங்க 4.62 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க. இவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 86% கிட்ட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ கிட்ட 1.15% கிட்ட ப்ரொமோட்டர் வச்சுருக்காங்க. கரண்ட் ரேஷியோ வந்து 2க்கு மேலே இருக்கணும். இது 17 கிட்டேயே இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட சேல்ஸ் க்ரோத் வந்து 21% கிட்ட காமிச்சிருக்காங்க. சேல்ஸ் க்ரோத் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 25% கிட்ட இவங்களுடைய ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.